அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஒன்றிய அரசு சொல்றாரு. ஒன்றிய அரசுன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு கோவம் வருதுங்க. பிஜேபி எனக்குலாம் வரும். எனக்கு காரணம் தெரியும்ல. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். திமுக தலைவர் கலைஞர் அவர் மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை பண்ணவர். அவரே கடைசி நாள் வரைக்கும் மத்திய சர்க்கார் அப்படின்னு தான் சொல்றார். ரெண்டுமே வடமொழி வார்த்தை. அவருக்கு தமிழுக்கு நீங்க தமிழின தலைவர் தானே சொல்வீங்க நீங்க. சரி, அவரே மத்திய சர்க்கார். 2021 மே வரைக்கும் ஸ்டாலினே என்னைக்காவது உண்டு சொல்லியிருக்காரான்னு கேக்குறேன். இல்ல அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. ஒன்றிய அரசு என்று சொல்வதை ஏதோ சமூக குற்றம் போல யாரும் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மாநில அரசை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. 2014 பிஜேபியோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கலைஞருடைய கமெண்ட் நீங்க பாருங்க. பாஸ் மார்க் வாங்கி விட்டார் மோடின்னு கலைஞர் சொல்றாரு. அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கலைஞர் சொன்னது தப்புன்னு திரு ஸ்டாலின் சொல்றாரா? சார், திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு சார். அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை அன்னைக்கு இருந்தது. 2014 கூட்டணி கிடையாது. இல்ல ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்ட்டா ஸ்மல் பண்ணி வந்தற எப்படியா சொல்றேன்னா நீங்க கலைஞர் காலத்துல சொல்றதுனால போது நான் முட்டுறேன் நானு. இல்ல அன்றைக்கு அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருந்துச்சு உங்களுக்கு? மிரட்டல் இருந்துச்சா? அச்சுறுத்தல் இருந்துச்சா? பயம் இருந்துச்சா? தப்பு பண்ணிருந்தீங்களா? என்ன இருந்துச்சு? சிக்கிக்கிட்ட நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். 2014 யுவர் நாட் இன் அலையன்ஸ். நான் முன்னாடி நான் பல முறை சொல்றேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான் கூட்டணியில சேர்ந்தீங்க. ரைட். குஜராத் கலவரம் கூட்டணியில இருந்தீங்க. பிஜேபி என்ன குத்தம் கண்டீங்கன்னு கேக்குறேன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்றாறு போல ஒரு அரசியலை பிஜேபி செய்யல. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி, மதிப்பு, மரியாதை, தமிழ் செங்கோல், தமிழுக்கான இருக்கை, பாரதிக்கான மரியாதை, காசி தமிழ் சங்கம், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வரப்பு உயரா நீர் உயரும். हमारी तमिल भाषा எல்லாமே பிஜேபி தான் பண்ணிருக்கு. இது அலங்காரம், இது நடிப்பு. ஏதோ பண்ணாத பேசாதீங்க. சு வெங்கடேசன் ட்ரெயின் டிக்கெட்ல தமிழ் இருக்கான்னு கேக்குறாரு. முந்தானத்து எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறேன். கடா வெட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். முந்தானத்து எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறேன். தேர்வுகள்ல தமிழ் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் தேர்வு தமிழ் எழுத முடியும். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க மத்தியில கூட்டணி எவ்வளவு நாள் இருந்தீங்க? திமுக சேர்ந்து என்னைக்கா பண்ணீங்களா? பண்ணாதவர் உத்தமர், பண்ணவர் நடிப்பு. இது கேட்டா ஒன்றியம் குன்றியம் பீங்க. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி எது சொல்லுங்க. சொல்லல அவர் திமுக சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. எது தீபத்துன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அறநிலையத்துறை எதிர்ப்புக்கு போகுது. அறநிலையத்துறை வேலை என்ன? வக்ஃபு வாரியம் என்னைக்கா வக்ஃபு லேண்டுக்கு எதிராக போயிருக்காங்க? ஒரு நாள் ஒரு முறை வக்ஃபு வாரியம் வக்ஃபு லேண்ட் இல்லன்னு போயிருக்கா? தலைவரே அது வந்துங்க. டேய் குறா குறா அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். மதம் சார்ந்த பிரச்சனை வந்துரும். இங்கு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நாங்க உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு செய்யட்டுங்க. ரைட், அதுதான் பண்றாங்க. அறநிலையத்துறை ஏன் போச்சு சார்? தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட். அது ஒரு தனி தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல அறநிலையத்துறை இருக்கும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கோயில் இருக்க வேண்டியதில்லை. நீங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு வைக்கல? ஏன் கிறிஸ்தவர்கள் வைக்கல? சர்ச்சை நீங்க கட்டுப்பாட்டுல எடுங்க, மசூதி நீங்க கட்டுப்பாட்டுல எடுங்க. உங்களுக்கு தெரியும் கோயில் எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்து அறநிலையத்துறை ஏற்கனவே அரசின் கட்டுப்பாட்டுல தான் நீண்ட காலமா இருக்குது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கட்டும். கோவில் இந்து கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியது இல்ல. வித்தியாசம் புரிஞ்சுக்க கொஞ்சம். ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கறியா? அறநிலையத்துறை வேலை என்ன? கோயில்களை கட்டுப்படுத்துவது அல்ல. கோயிலுக்கு எதிரா போய் நிக்குது. மதுரை கமிஷனர் என்ன சொன்னாரு? நாங்க பாத்துக்கிறோம், நாங்க லீகலா நாங்க பாத்துக்கிறோம் பேசட்டும். நான் அதான் சொன்னாரு, நாங்க லீகலா நாங்க பாத்துக்கிறோம் சார். நான் சொல்ற காது கொடுத்து கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க. டேய் சும்மாடா.
இந்து சமய அறநிலைத்துறை எதிரா பெட்டிஷன் போட்டு இந்த இடத்துல தீமை ஏத்த முடியாது. இது எப்படி சொல்லுங்க? நீங்க ஏன்ட்ட காசு வாங்கி ஏன்ட்ட டாக்ஸ் வாங்கி ஏன் கோயிலை நிர்வகிக்கிறேன்னு போய் சொல்லி 1 லட்சம் ஏக்கரை காணாம போக்கி ஆயிரக்கணக்கான திருமணிகளை வந்து காணாம போக்கிட்டு காசை மட்டும் அடிச்சுக்கிட்டு எனக்கு எதிராகவே நீங்க பேசுவீங்களா? நான் ஒரு கேள்விதாங்க கேட்கிறேன். அறநிலைத்துறை எப்படி அப்பீல் போய் இவ்வளவுதாங்க கேட்கிறேன். நான் தமிழ்நாடு அரசு பத்தி பேசல, ரொம்ப கவனமா நான் பேசுறேன். தமிழ்நாடு அரசு காவல்துறை நீ உரிமை, அறநிலைத்துறை எப்படி எதிர்க்கலாம்? வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேன்? நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது இந்த லவ் உருப்பட சார் அதிகாரிகள் தான் சார் அதை இது அதிகாரிகள் உள்ள வரக்கூடாது. நிதி நிர்வாகம் பண்றது அவங்க வேலை இல்ல. நிதி நிர்வாகம் ஒழுங்கா நடக்கிறவங்க இல்ல. ஜிஆர் யாரு, ஐயர் யாரு, என்ன மொழி, என்ன அர்ச்சனை, என்ன கும்பாபிஷேகம், இதெல்லாம் பண்றது இதெல்லாம் அத்துமீறல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா இல்ல அத்துமீறலா இல்லையான்றது கோர்ட்ல சொல்லிடுவாங்க. 100 முறை சொல்லிருக்காங்க, கேட்கல. கோர்ட் சொன்னதை கேட்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி, 2 நீதிபதிகள் ஏற்றாங்களா இல்லையா? நீதியரசர் ஜிஆர் சாமி ஒரு தீர்ப்பு கொடுத்தார், சரிங்களா? அதுக்கு எதிரா 2 நீதிபதி கொண்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக கொண்டாங்க இம்பீச்மென்ட். அவர்களும் சங்கியா, அவர்களும் பிஜேபியா? ஒரு ஜாதியில ஒருத்தர் பிராமணர் இருந்தா என்னன்னு சொல்லுவீங்களா? இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் செருப்பு பாரு. எப்படிப்பட்ட செருப்பு பாரு? நான் தான் சொன்னேன், இந்துவாவும் பிராமணராவும் பிஜேபியாவும் இந்தியனாவும் தான் என்னன்னு சொல்லிடலாம். இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு ஜுடிஷியரி நீதியரசர் சந்துரு வந்து 100 தீர்ப்பு கொடுத்திருக்காரு. யாராவது ஒரு ஜாதி கேட்டிருக்காங்களா? இல்ல. யாரா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கலாம், நடுநாயகம் நீதி நாயகம் போற்றுவீங்க. என்னன்னா இழிச்ச வாய பாருங்க. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். மிரட்டுறீங்க. அப்ப எது பாசிசம்? இன்னொரு கருத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாசிசமா? எல்லா கருத்தையும் நீதியரசர் சந்துருடைய நடுநிலைமையை ஏற்கிறேன்னு சொல்றேன். நான் பாசிஸ்ட். ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு வாரத்தை கூட லஞ்சம் வாங்கினது நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் பாசிஸ்ட். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? ஒரு விளக்கு ஏத்துறது, ஒரு தீபம், என்ன பிரச்சனை? யார் எதிர்த்தா என்ன? விநாயகர் ஊர்வலம் இந்த பக்கம் போனா பிரச்சனை, தீபம் அந்த பக்கம் எதிர்த்தா எனக்கு புரியவே இல்லையே. இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, பிஜேபி அரசியலாக்கும் போது அத கேள்வி கேக்குறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, கிறிஸ்தவர்கள் எதிர்க்கல, அரசாங்கம் எதிர்க்கிறது. அதனால நான் தெளிவா சொல்லிடுறேன், திமுக ஆட்சியில எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாம சமமா நடத்தப்படுவாங்க. அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நீங்க இந்து மதத்தை மட்டும் துரத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன செய்தி? கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அதான் தெரியும். அதை மாத்தணும் யாரு? நீங்க. ஏன் ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஏத்தி இருந்தா ஒண்ணுமே இல்ல. அந்த ராமரவிக்குமார் யாருக்குமே தெரியாது. அவர் மாட்டு பூனமால போயிட்டு பூனமால வந்திருப்பாரு, ஒரு பிரச்சனை வந்திருக்காரு. ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. 144 போடுறீங்க. நீதிமன்ற தீர்ப்பை மீறி நீங்க பிஜேபி தானே சார் பேசிட்டு இருக்காங்க. பேசும்ல, எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாமா? நாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றதான் 26க்கு அரசியல், இதுதான் அஜெண்டா. நீங்க தான் அரசியலாக்குறீங்க, நீங்க தான் விரும்புறீங்க. ஆக்சுவலா நான் பலமுறை திமுகவுக்கு பாஜக அரசியல் எதிரியே கிடையாது. பாஜகவை அரசியல் எதிரியா உருவாக்கும் திமுக. யாருக்கு திட்டம் இருக்குன்னு பாருங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.